அப்படி 10 மாதம் 300 நாள் முன்னாலே தசமி நாடி தன்னுடைய அகத்தில் நீண்டு எடுத்தேன். அடியே என் தந்தையார் நாடமன்னன் என்று சொல்லலாம். சரி. ஆமா. தாயார் சுதர்கனை. ஆமா. சரி. சுதர்கனையாக இருந்த போதிலும் அடியே அப்படி எல்லாம் இருந்த போதிலும் எனக்கு நடனம் என்றால் ஆமா நடனம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். நடனம் உங்களுக்கு என்றால் மிகவும் பிடிக்கும். ஆமாடி. சரி. அப்படி எல்லாம் இருந்த போதிலும் இன்று தினமாக நீ வந்த காரணம் என்ன? அது சீக்கிரமா உன் தாய் தந்தை உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. தாய் தந்தையார விட்டவரை அழைத்தாரே. ஆமா. போகல. மணியடித்து ஆசைய பூச செய்தி தாய் தந்தை திருவடிப்பாக புனற்பருக தந்தையே அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட ஜாதி வாசனை உள்ள மலர்களை விரித்து வந்து பணியால் கால் கல்வி பட்டாரியால் குறித்து மகளாக பட்டவள் பணிந்தேன். அப்பா அப்பா மல்லிகை முல்லிகை இருவாத்தி கோங்கு மாந்தாரம் என்று சொல்லக்கூடிய வாசனாதி மலர் கொண்டு தாய் தந்தையினுடைய பாதத்தை படித்த பிரகாரமாக நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் அம்மணி பாலாம் பரிசலாம்
ஏமா என்னமா சொல்ல வந்து என்னமா கண்ணே அப்பா தாயத்திருந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை அன்னையும் பிதாவும் பாதையும் வருவது ஆலயம் சாலையும் நன்று என்று சொல்லி எங்களுடைய திருவடி பாதத்தை படிந்த பிரகாரமாக வாழ்ந்திருப்பாய் கோடி காலம் அந்த விளையாடி கொண்டிருந்த மகளை அது சீக்கிரமாக வைத்தது ஒரு செய்தி என்னங்க என்னங்க ஏன் பேசல கண்ணு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஏதி விதியமாக நீ சோகமா இருக்கிற ஏமா உன்முகம் இன்று உனக்கு வேத்து போவது காரணம் என்ன? தாமரை போல் சந்தாம புஷ்பத்தை போல செழிப்பாக இருக்குமே உன்னுடைய முகம். இன்றைய தினமாக ஏது விஷயமாக உனக்கு சோகமா இருக்குதுமா? அம்மா நடனம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். உண்மைதான். இருந்தாலும் எனக்குன்னு சொல்லித்தர, அதாவது நடனத்தை கற்றுக் கொடுப்பதற்கு எனக்குன்னு சொல்லித்தர ஒருவரும் இல்லையே. அப்படியா? அதை நினைக்கும் போதெல்லாம் ஐயோ என் மனமானது நுகரிதப்பா. இல்லம்மா, நீ புள்ளிமான் போல துள்ளி விளையாடக்கூடிய என் மகள் பொட்டி பாம்பா அடங்கியிருக்கிறீங்க. என்னம்மா சரி ஏங்க, நமக்கு இருப்பது ஒரு மகன் ஒரு மகள். இருந்தாலும் நம்மளுடைய மகளுடைய ஏன் அப்படி பாக்குறீங்க? அதனால நம்ம மகள் விருப்ப பிரகாரம் நமது அரமறை மந்திரி அழைத்து நாடெங்கும் சொல்லாவுங்க. யாராச்சும் ஒரு ஆசிரியர் இருந்தால் அவளுக்கு நாட்டியத்தை கற்றுக் கொடுப்போம். என் மகனாகப்பட்ட உத்தரகுமாரிக்கு நடினம் புரிவதற்கு, நடினம் சொல்லி தருவதற்கு ஏதேனும் ஆசிரியர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நகர பவனி போய் வாசிக்கிறோம். கோயம்புத்தூர் டோல்கேட்டுக்கு போக சொல்லுங்க. அந்த வேலை உண்டு. சரி அம்மா, யார் வருகிறார் என்று உனக்கு தேவை நடினம் புரிவதற்கு ஆசிரியர் வேணும். ஆமா, அவ்வளவுதானே? ஆமாங்க, பார்க்கலாம்.